பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து உங்கள் அன்பான உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஒளிபரப்பை பார்த்து உண்மையாகவே அனுபவிக்கிறீங்கன்றத என்னுடைய உணர்கின்றது. யாத்திரைகள் பார்வையிட்டு இருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போதும் தலை வணங்குகின்றேன். அன்புக்குத்தான் என்னுடைய உள்ளத்தில் எப்போதுமே முதலிடம். இன்றைக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்ற யாத்திரைக்கு சென்றிருந்தேன். அங்கு முருகனை தரிசித்தேன். அதை நான் சொல்வதற்கு மறைப்பதற்கோ எதுவும் இல்லை. உண்மையாகவே முருகன் என்றால் அழகன், குமரன். அவர் ஒரு துடிப்பானவன், சிறுவன். அந்த வார்த்தைகளை அதை காணும்போது நான் உணர்ந்ததில்லை. அவரை கண்டபோது நான் உணர்ந்ததில்லை. அதன் பின் அவரை கண்டதே இல்லை. யாத்திரையின் போது தலையில் ஒரு தலப்பாய், குட்டி தலப்பாகை, ஒரு வேல் மாத்திரம். ஒரு அந்தி சாய்ந்து கொண்டு வருகின்றது. நாங்கள் பாதையில் நடந்து கொண்டு வருகின்றோம். அதாவது குமண என்ற அந்த பாதையை நாங்கள் கடந்து குமண என்ற பாதையை கடக்கும் முன்னராக அந்த பாதைக்கு அடுத்த நாள் குமண. அதற்கு முன் வண்ணாத்தி வட்டை முடிந்து நாங்கள் அடுத்த பயணம் செல்வதற்காக பயணித்து கொண்டிருக்கும்போது அந்தி சாய்கின்றது. அப்போது அவர் வருகின்றார். நான் திரும்பி பார்க்கின்றேன். ஏதோ ஒரு பார்க்கும்படி சொல்லும்போது திரும்பி பார்க்கிறேன். தூரத்தில் அந்த மனிதன் இருந்தார். அப்போ நான் நினைக்கிறேன், என்ன அழகான ஆள், இந்தியாவில் இருந்து வந்திருக்கலாமா, இந்தியாவில் வடைவான ஆண். நாங்கள் இலங்கையில் இப்படி ஒரு அழகான ஆண்களை கண்டதில்லை. அப்போ அவர் இந்தியாவாக இருக்கலாம், என்ற இந்தியாவில் இருந்து வந்துகின்ற சிறப்பான பக்தர்கள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கலாம் என்று உணர்வு சொன்னது. அப்போது நான் நடந்து கொண்டு சென்றேன். அடுத்த நாள் தான் இவரை கண்டேன். என் அருகே வந்து சொன்னார், இப்படி அந்தி சாய்கின்றது, என்னுடைய குஞ்சான் பின்னால் வருகின்றான், என் குஞ்சானையும் நீயும் போய் சேரும் வரை விரைவாக சென்று விடுங்கள், ஆபத்தான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது, மிருகங்களின் நடமாட்டம் இருக்கின்றது, எனவே விரைவில் சென்றடையுங்கள் என்று வேகமாக நடந்து சென்றார். அவர் வரிசையை விட்டு கொஞ்சம் தனித்துவமாகவே வேகமாக நடந்து சென்றார். வெறும் பாதம், அவருடைய தோளில் முடிச்சு இல்லை, தனி வேல் மட்டும். அவர் என்னை தாண்டி போகும்போது சாம்பிராணி, சந்தன குச்சி வாசம் மட்டுமே என்னை, அப்படி ஒரு வாசம் சொல்ல முடியாது. அவர் அப்படி ஒரு அழகு, அவருடைய மூக்கு, வாய், இப்போது நினைத்தாலும் அவருடைய முகம் என்னுடைய கண்ணில் வந்து போகும். அப்போது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். என்னடா இப்படி வாசமாக இருக்கு, இப்படி நம்ம கடவுளை அடிக்குமா என்று அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. சரி, நம்ம போகிற ஆட்களோடு அங்கே இருப்பேதானேன்னு அங்கே போய் தேடினா அவர் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அவளோட தான் நான் முதல் நாள் போய் கொண்டிருக்கிறேன். அக்கா, இவர் உங்களுக்கு இந்த சாமியை தெரியுமா? அந்த சாமி எனக்கு பின்னால் இருக்கிற கொஞ்ச நேரம் பின்னால் இருக்கிற வாரவர், அவள் தான் இந்த குஞ்சனை கூட்டிட்டு இப்படி வர. அப்போ நீ முருகனை பார்த்துத்தானே? நானும் பார்த்துருக்கேன்னா. இல்லை, அப்படி பறந்து வந்து அந்த முருகண்ட வேலோட காட்சி தந்தவர் கனகால் இருப்பது. அதுக்கு நான் வந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லும்போது அன்றைய அனுபவம் இருக்கின்றது. இப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷம். உண்மைக்கு அந்த ஒரு முதல் வருஷமே அப்படி ஒரு அற்புதம் கிடைத்தது. என்னுடைய பாக்கியம். அதை நான் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாது. அந்த வருடம்தான் இன்னொரு முறையும் முருகனை கண்டு எனக்கு ஒரு, நீங்கள் அந்த பதிவில் பார்த்திருப்பீர்கள், அவர் என்ன தந்தார் என்று எனக்கு தெரியாது. அந்த பேக் அவர் என்னை பார்க்க வேணாம்னு சொல்லவில்லை. அந்த வேலோடு மலை என்ற இடத்தில் ஒரு மூளை இருக்கின்றது, வள்ளியார் போகும். எங்களுடைய டீம் அந்த வழியாக சென்று தங்கி வரும். அந்த வழியாத்தில் மற்றவர்கள் போக மாட்டார்கள். அந்த வழியால் போய் அந்த வேலோடு மலை என்றது வேலொண்டு இருந்து கும்பிடுவார்கள். அதில் கும்பிடுதான்
அப்படி அங்கால மலைக்கு கதிர்காம் மலைக்கு போவார்கள். அதில் இடையில் ஒரு திரும்பி போகணும். அந்த இடத்தில் அந்த ஒரு 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 கருப்பாக ஒரு ஒரு சிறிய வயசு சொல்ல முடியாது, நான் போய் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்போது எல்லோரும் வழிபட்டார்கள். அந்த வேலி அவல் வைத்து கடலை வைத்து வழிபட்டார்கள். அப்போ நான் போய் பூசைக்கு போய்த்து டக்குனு சுற்றி கும்பிடுத்து வந்திருந்தேன். அப்போ கடலை கொஞ்சம் நீட்டினார், வாங்கி சாப்பிட்டேன். அப்போ கேட்டேன், பேக்குக்குள்ளே காசு இருக்கு எடுக்கிறியாண்ட. நான் வேணாம்னு சொன்னேன். அப்போ தான் அறிஞ்சு கொண்டேன் நான் ஒரு முருகன் உண்டு. சிறப்பான அனுபவம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி சொல்லுற ஜாவிலத்திலிருந்து. நன்றி.